நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த ஆராதனை கர்த்தர் மகிமைப்படுவாராக. வரண்ட பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் துரிதமாய் கொண்டு வர உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஸோ இந்த 11 மாதங்கள் தேவன் நம்மளை நடத்தி இருக்கிறார். 11 மாதங்கள் தேவன் நம்மளை சுமந்தார். அல்லேலூயா. கர்த்தர் இதுவரைக்கும் பாராட்டி நல்ல கிருபைகளுக்காக நாம் தேவன் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அல்லேலூயா. நன்றியோடு நாமே துதிக்கிறோம் ஆண்டவர், நன்றியோடு சோதரிக்கிறோம். நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி ஆண்டவர். அல்லேலூயா. இந்த 11 மாதங்களை நடத்தினீர். ஆமென் ஆண்டவரே. எங்கள் தேவையெல்லாம் சந்தித்தீரே, எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே, எங்களை போஷித்தீரே. அல்லேலூயா. இந்த 11 மாதங்கள் நல்லவராகவே இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆமென். அன்பினாவியானவரே, thank you Lord. ஆமென். இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எல்லாரும் சொல்லுவோம். ஆமென். இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் ஆண்டவரே. ஆமென். இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் எல்லா கரங்களும் சொல்லுவோமா? இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் ஆண்டவரே. ஆமென். இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நன்றி ஆண்டவரே. இந்த காலவேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வருவீராக. உங்களுடைய கரங்களை பலப்படுத்தட்டும். வந்திருக்கிற பிள்ளைகள், வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் பார்க்கிற பிள்ளைகள், யூடியூப்பில் பார்க்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இந்த நாளிலே தேவன் தாமே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், சிங்க கெபியில் நான் விழுந்தேன். அல்லேலூயா. அவர் என்னோடு என்ன பண்ணாரு? அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நினைத்தார். என்னை இதுவரைக்கும் 11 மாதங்கள் எத்தனையோ சிங்கங்கள் வந்துச்சு, கர்த்தர் என்னை காத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், சிங்கத்தின் கையிலும் கர்த்தர் என்ன பண்ணாரு? என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு ரியல் சிங்கம் வந்துச்சுன்னா அது வேற. மனுஷன் தான் இன்னைக்கு சிங்கமே. அல்லேலூயா. அந்த மனுஷ சிங்கத்திலிருந்து கர்த்தர் நம்மளை காத்தார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லா பொல்லாத எண்ணம் கொண்ட சிங்கத்திலிருந்து, பொல்லாத வேதனை கொடுக்கிற சிங்கத்திலிருந்தும், கண்ணீரை வரவழைக்கிற சிங்கத்திலிருந்தும், வேதனைப்படுத்துகிற சிங்கத்திலிருந்து கர்த்தர் என்னை காத்தா சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
நிச்சயமாய் காப்பார். அல்லேலூயா. காத்திருந்த எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. சிங்க கெபியில் நான் விழுந்தேன். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஆமென். எல்லாம் கண்ணடி பாடுவோம். நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேணியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேணியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார்.
அல்லேலூயா. எத்தனை பேர் காப்பான்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உன்னதமானவர் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நம்மளை காக்கிற தேவன். அல்லேலூயா. நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் தெரிந்த ஒரு பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். அல்லேலூயா. எல்லாம் கரத்தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நம்மளை இதுவரைக்கும் காத்தவர் இனிமேலும் காப்பார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை காப்பார். சொல்லுங்க, சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். ஒரு 2 பேர் பார்த்து தான் சொல்லுங்க, கர்த்தர் உன்னை காப்பார்மா. அல்லேலூயா. சொன்னீங்களா? அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். ஆமென். உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாகியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாகியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். சேட்டையின் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலம், தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. ஆமென். அவர் சத்திய பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். 1000 எங்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தோ உன்னை அணுகிடாது. உன் தேவன் தாவரமே. அது ஒரு காலத்தோ உன்னை அணுகிடாது. உன் தேவன் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். Thank you, Lord. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார்.
சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்பி வைத்து குற்றம் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்பி வைத்து குற்றம் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். 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 தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ ஒரு வாதையும் உன் கூடாரத்தையும் அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையும் அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தோ உன்னை அணுகிடாது. உன் தேவனின் தாமதமே அது ஒரு காலத்தோ உன்னை அணுகிடாது. உன் தேவனின் தாமதமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் சட்டையின் கீழே என்னை மறைத்து இருக்கிறார். அல்லேலூயா. நான் யாருன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமா இருப்ப. ரெண்டு பேர் பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமா இருப்ப. சொன்னீங்களா? அல்லேலூயா. எந்த தேவனால் நிச்சயம் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வாதம் பெறுவேன். அல்லேலூயா சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். இந்த மாசத்துடைய கடைசி வாரம், இந்த மாதத்துல கடைசி வாரம் இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. அல்லேலூயா. முடிக்கும் பொழுது ஆசீர்வாதமா முடிங்க. ஆமென். எத்தனை பேர் ஆசீர்வாதமா முடிப்பீங்க? ஆமென். அல்லேலூயா. முடிக்கணும் வாஞ்சிக்கிற அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நான் ஆசீர்வாதமாய் முடிப்பேன். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெறுவேன். ஆமென். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதம்
வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழி தொங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழி தொங்கிட செய்வார்.
இயேசு 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 ஆமென் அவர் இயேசு 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 அழகானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் ஆமென் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் ஆமென் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 எல்லாம் சொல்லுவோம் அவர் இயேசு 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 அழகானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 ஆமென் அவர் இயேசு 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 அவர் இயேசு அவர் இயேசு 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 ஆமென் அவர் இயேசு 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 அவர் இயேசு அவர் இயேசு 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 எல்லாம் சொல்லுவோம் அவர் இயேசு இயேசு ஹalleluya ஹalleluya இந்த 11 மாதங்கள் ஆண்டவரே நீர் எங்களை அற்புதமாய் நடத்தினீர் ஹalleluya எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவர் ஹalleluya ஆண்டவரே நல்ல எபினேசரா எங்க வாழ்க்கையில இருந்தீரப்பா ஹalleluya எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஹalleluya எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே இந்த 11 மாதங்கள் எத்தனை ஆபத்துகள் வந்தது எத்தனை பிரச்சனைகள் வந்தது போராட்டங்கள் வந்தது ஆனாலும் நீ நல்லவராகவே எங்களுக்கு இருந்தீரே ஹalleluya எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே எங்கள் நல்லவராகவே போதுமானவராய் இருந்தீர் ஆண்டவரே சில டைம் நம்மளுக்கு ஒரு காரியங்கள் புரியாமல் இருக்கலாம் கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் என்றைக்குமே நான் சொல்லுகிறேன் ஒரு காரியத்தை தீமையாய் உங்களுக்கு விடவே மாட்டார் ஹalleluya எத்தனை பேர் சொல்ல யாதிய நன்மைக்கு என்பதை நான் அறிவேன் கர்த்தர் எல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார் ஹalleluya நான் சொல்லுகிறேன் கர்த்தர் எதுவுமே தீமைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நாள் செய்ய மாட்டார் தீமை செய்கிறவருடைய தேவன் அல்ல பிசாசு தான் தீமை செய்வான் ஆனால் தேவன் நன்மை செய்கிற தேவன் ஹalleluya நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை நினைச்சு பாருங்க ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் இந்த 11 மாதங்கள் கர்த்தர் உங்களை காத்திருக்கிறார் சுகத்தை கொடுத்திருக்கிறார் ஹalleluya பலனை கொடுத்திருக்கிறார் ஆமென் சில டைம் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைப்பீங்க ஆமென் அவ்வளோதான் இதுக்கு மேலே லைஃபே இல்லை என் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு நீ யோசிச்சிருக்கலாம் ஆமென் ஹalleluya உங்களை பார்த்து நிறைய பேர் எகழ்ந்திருக்கலாம் சிரிச்சிருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை சிரிக்கிற மாதிரி விடவே இல்லை ஹalleluya எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமென் ஹalleluya எத்தனையோ நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் செய்தார் ஆமென் ஹalleluya எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமென் ஹalleluya எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்ப்போமா ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே எத்தனை பேர் சொல்ல முடியும் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே வந்தீரப்பா நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்த
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் கடவுள் சொல்லுமா? நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை நல்ல கரம் சொல்ல. இல்லையே. நல்ல எபினேசராய் நடத்தினீரப்பா. நல்ல எபினேசராய். ஆமென். என்னை நடத்தி வந்தீரே. Thank you, Lord. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. ஆமென். நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி ஆண்டவரே. நல்ல எபினேசரா அவர் நடத்தினார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே எவ்வளவு நல்லவராய் எங்க வாழ்க்கையில இருந்தீரப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே உம்மைத்தான் எங்கள் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்திருக்கிறோம். உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே? நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மை தானே நான் நம்புவேன் ஆண்டவரே. அநேக சமயத்தில் கலங்கி நின்று இருக்கலாம். அவர் கண்ணீரை துடைத்தாரு. மரணத்தின் பாதையில் நீ போயிருக்கலாம். மனம் தளராம நின்று உன்னை காத்தாரு. நல்ல மருத்துவராய் இருந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே ஒரு தேவனை நான் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எல் ஷடாய் நான் உம்மை ஆராதிப்பேன். எல்ரோயே நான் உம்மை ஆராதிப்பேன். அடோனாய் நான் உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே நான் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை
எங்களை நடத்தக்கூடியவர் ஒருவர் இல்லை. உம்மை போல நடத்தக்கூடிய ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவர். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே ஹalleluya. உம்மை போல நடத்துகிற தேவன். ஆமென். தினந்தோறும் என்னை நடத்தி இதுவரையிலும் என்னை தாங்கினே எந்த நேசு மிக நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் எந்த நேசு மிக நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் எந்த தேவைகளை அறிந்து வீண் வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்தார் எந்த நேசு மிக நல்லவர் எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்தார் எந்த நேசு மிக நல்லவர் வியாதி நேரத்தில் மருத்துவரே துன்ப வேளையில் ஆறுதலே கோடும் வெயிலதில் நிழலும் அவர் எந்த நேசு மிக நல்லவர் கோடும் வெயிலதில் நிழலும் அவர் எந்த நேசு மிக நல்லவர் மனபாரத்தின் நேரத்திலே மனவேதனை வேளையிலே மனமுருகி நான் ஜெபிக்கையிலே எந்த நேசு மிக நல்லவர் மனமுருகி நான் ஜெபிக்கையிலே எந்த நேசு மிக நல்லவர் ஒரு நாளும் கைவிடாரே ஒரு போதும் விலகிடாரே என்னை என்றும் மறவாரே எந்த நேசு மிக நல்லவர் என்னை என்றும் மறவாரே எந்த நேசு மிக நல்லவர். அநேக பாரத்தில் நீங்க போகிற வழியில ஒருவேளை உங்க வேதனை யார்ட்டும் சொல்ல முடியாது. சொன்னால் யாரும் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. அநேகருடைய மனதில் பெரிய பாரம். ஏன் ஆண்டவரே why did you allow ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தீர்? ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கு ஆண்டவரே? ஒரு குழப்பத்தில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கிறேன் ஆண்டவரே. என் பாரத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் வேதனை அறிந்திருக்கிறேன். சம்டைம்ஸ் நீங்க யார்கிட்ட சொல்ல முடியாத ஒரு பாதை. ஆமே உங்களுக்குள்ளாதாகவே நீங்க அழுது கொண்டு இருக்கிறீர்கள். உங்களை படுக்கையை கண்ணீரால் நினைக்கிறீங்க. யார்கிட்ட ஷேர் பண்ண முடியல. ஷேர் பண்ணாலும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா உங்களுக்கு ஒரு பெரிய டவுட். இல்லாவிட்டால் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க ஒரு பெரிய கன்ஃபியூஷன். நான் சொல்லுகிறேன் உங்களுக்குள்ளாகவே அநேக காரியங்களை அழுது கொண்டு இருக்கிறீர்கள். ஆமே நான் சொல்லுகிறேன் உங்க பாரத்தை அறிந்த தேவன் ஒருவர் உண்டு. ஆமே உன் வேதனை அறிந்த தேவன் ஒருவர் உண்டு. ஒருவேளை உன் வேதனை உன் கணவனாருக்கு புரியாம இருக்கலாம், உன் மனைவிக்கு புரியாம இருக்கலாம், உன் பிள்ளைகளுக்கு புரியாம இருக்கலாம், உன் பெற்றோர்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா உன்னை தாயின் கருவில் உருவாக்கினவருக்கு எல்லாம் புரியும். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா?
உன்னை தம்முடைய உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். நீ அலங்காரமான ஒரு கிரீடமாய் அவருடைய கரத்தில் இருக்கிற. ஆமென். You are so precious. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமென்? ஆண்டவரே நீ ரொம்ப நல்லவர் அப்பா, ரொம்ப நல்லவர். ஆமென். நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவர். ஹalleluya. மனபாரத்தின் நேரத்திலே மனவேதனை வேளையிலே மனமுருகி நாம் ஜெபிக்கையிலே எந்த நேசு மிக நல்லவர். எல்லா கரங்களை சொல்லுவோமா? மனபாரத்தின் நேரத்திலே ஓ ஆமென் மனவேதனை வேளையிலே ஆமென் மனமுருகி நாம் ஜெபிக்கையிலே எந்த நேசு மிக நல்லவர். ஓ thank you Lord. மனமுருகி நாம் ஜெபிக்கையிலே எந்த நேசு மிக நல்லவர். எல்லாரும் பாடுவோம் ஆமென். God is so good. Amen. Thank you Lord. God is so good. Is so good to me. நான் விசுவாசிக்கிறேன். எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலை நினைச்சு சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. ஒரு போகிற பாத கண்ணீரா இருக்கலாம், ஒரு நம்ம சரீரத்தில் வேதனை இருக்கிற இடத்துல கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவர். ஹalleluya. You are so good. ஆமென். எனக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த கட்டுகள் இருக்கு, மன வேதனை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த தலைவலி இருக்கு, இந்த ஃபீவர் இருக்கு, என்னால் சரியா நடக்க முடியல, எனக்கு இந்த வயிற்று வலியில இருக்கிறேன், என் பிரச்சனையில் இருக்கிறேன், என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, நீ என்ன பாதையில போறீங்க, என் வியாபாரம் சரியில்லை, எனக்கு நெருக்கத்தின் மேல நெருக்கம், வேலை இல்லை எனக்கு. நீங்க போகிற பாதையை உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. உங்க சரீரத்தில் எந்த இடத்துல வேதனையில் இருக்கிறதோ அந்த இடத்துல கரங்களை வைங்க. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வேதனை இருக்கனால நீர் கெட்டவர் அல்ல, நீ நல்லவர் ஆண்டவரே. ஹalleluya. நீ நல்லவர். எனக்கு இந்த இருதய வியாதி இருக்கு, அதனால நீர் கெட்டவர் அல்ல, நீ ரொம்ப ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹalleluya. நான் சொல்லுகிறேன், அந்த இடத்துல கையங்களை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் இந்த வேளையில அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். God is so good. Amen. Hallelujah. Amen. God is so good. Amen. God is so good. Amen. He is so good to me. எனக்கு நல்ல கணவனார் இல்ல, நல்ல மனைவி இல்ல, நீங்க குட் ஆண்டவரே. God is so good. Amen. சொல்லுங்க ஆமென்.
இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. எல்லா எழுத்துல கவிச்சு சொல்லுவோமா? இயேசு நல்ல. எல்லா இருதயத்துல கரங்களை வைத்து சொல்லுங்க ஆண்டவரே. ஆமென். இயேசு நல்லவர். Thank you Lord. ஆமென். இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ரெண்டு பேரும் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு ரொம்ப நல்லவர். சொல்லுங்களேங்க. God is so good to you. Hallelujah. To me. Amen. To us. Hallelujah. எல்லாருக்கும் ரொம்ப நல்லவர். Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஸோ நேரடியாக எங்கே போக போகிறோம்? பரவாயில்ல, தெளிவாயிட்டீங்க. Hallelujah. லேட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் தான் கேட்கணும். Hallelujah. சீக்கிரம் வந்துடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், எனக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. Hallelujah. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஸோ செய்தி முடிஞ்ச பிறகு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ சாட்சி சொல்லக்கூடியவர்கள் இருப்பீர்கள் என்றால் கரங்களை உயர்த்தலாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க பார்த்துட்றேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? Hallelujah. சாட்சி சொல்கிறவங்க. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ சாட்சி சொல்கிறவங்க சுருக்கமாகவும் கருத்தாகவும் சொல்ல முடியாது கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். Hallelujah. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸோ இப்பொழுதும் நம் வேதத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை நாம் தெளிப்புவோம். ஸோ கர்த்தர் இந்த நாட்களில் அதிகமாக நான் தியானிக்கிற ஒரு வேத பகுதி, வேத வசனம். ஆமாம், இந்த நாட்களில் அதிகமாக தியானிக்கிற ஒரு வேத வசனம். அது என்னன்னு தெரியல, ரொம்ப தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனம். ஆமென். ஜான் காஸ்பல் சாப்டர் 15 verse 5. ஆமென். நம்ம எடுத்துக்கொள்வோம். ஜான் காஸ்பல் சாப்டர் 15 verse 5. ஆமென். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் வாசிங்க, எல்லாரும் ஜனங்க வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்னை அல்லாமல் என்ன பண்ண முடியாது? உங்களால் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. என்னை அல்லாமல் உங்களால் என்ன பண்ணக்கூடாது? ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஸோ நல்ல ஒரு வார்த்தை இது. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களில் நாம் ஆண்டவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, ஆண்டவர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். சரியா? நம்ம அந்த பிரான்ச்சஸ் யாரோடு இணைந்து இருக்கணும்னா தேவனோடு இணைந்து இருக்கணும். ஸோ அப்போ இணைந்து இருக்கிற வேளையில் நிச்சயம் நான் சொல்லுகிறேன், அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். இனி நிறைய ஆசீர்வாத தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்ம நிறைய டைம் சந்திக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு சரியாக கனெக்ட் ஆகி இருந்தால், கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால் உங்கள் வண்டி நல்லா ஓடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ ட்ரெயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆச்சுன்னா இன்ஜின் என்ன பண்ணிவிடும்? இழுத்துட்டு போயிடும். அது எவ்வளோ லென்த் இருந்தாலும் இழுத்துட்டு போயிடும். அதே மாதிரி தான் நீங்கள் ஆண்டவரோடு கனெக்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா, கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால் உங்கள் வண்டி என்ன பண்ணும்? நல்லா ஓடும். ஓடுமா ஓடாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் உட்காந்துருக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சோகமாக ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், சந்தோஷமாக இரு. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? எப்படிப்பட்ட சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு போகிறேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் எத்தனை பேர் எல்லோரும் படிச்சிருக்கீங்களா? படித்தவங்களாம் அல்லையோ சொல்லுங்க பார்ப்போம். படித்தவங்கள நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கில் யார் ரொம்ப சந்தோஷப்படுவா? மார்க் எடுக்கும்போது யார் ரொம்ப சந்தோஷப்படுவா? அங்கே பேரண்ட்ஸ் இல்லைங்க. சரி, ஓகே, உங்களுக்கு வேறு மாதிரி கேட்கணும். எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க? கிளாஸில் ஃபஸ்ட் எடுத்தால் சந்தோஷப்படுவீங்க. அப்புறம் வேறு ரொம்ப சந்தோஷம் யார் படுவா? மார்க்கில் ரொம்ப சந்தோஷம் யார் படுவா? நான் சொல்லுகிறேன், இந்த 35 மார்க் வாங்குறான் பார்த்தீங்களா, அவன் தான் ரொம்ப சந்தோஷப்படுவான். சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அவன் பாஸே ஆக மாட்டான். ஆனால் இப்போ என்ன ஆகிட்டான்? பாஸ் ஆகிட்டான். அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், என்னடா ஹாப்பியாக, இதுக்கு மேலே என்ன பண்ண வேணாம், புக்கே படிக்க வேணாண்டா, அவ்வளோ அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த 98, 95 எடுத்தவனை போய் கேட்டு பாருங்களேன்,
அமைதியாக உட்காந்துருப்ப. ஏன் அமைதியாக இருக்கு? 5 மார்க் போயிடுச்சு. நீ இப்போ எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி மார்க்கில் உட்காந்துருக்குற. 5 மார்க் போயிடுச்சு, 2 மார்க் போயிடுச்சு. வீட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து 98 எடுத்துகிட்டு வந்த அப்பா அப்படின்வார். என்ன போயிடுச்சான்? 2 மார்க் போயிடுச்சு, 3 மார்க் போயிடுச்சு. ஆனால் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் 35 எடுத்துறது எங்கள் அப்பால வயசாகிட்டே ரொம்ப சந்தோஷம். விடு, ஏதோ ஃபெயில் ஆகாமல் இருக்கிறிய, அது வரைக்கும் சந்தோஷம். நான் சொல்லுகிறேன், அப்படி அவன்கிட்ட இருக்கிற ஹாப்பி யார்கிட்ட இருக்கா தெரியுமா? ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவன்ட்ட இருக்காது. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா? உண்மை சொல்கிறாங்களா இல்லை சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கட்சி நிறைய பேர் இருக்கிறீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ நீ எந்த கேங்கில் உட்காந்துருக்கேன்னு பார்த்துக்கோ. 95 உட்காந்துருக்கிறியா, 35 உட்காரு. எனக்கு வந்து 35 தான் வேணும். எனக்கு 95 இருந்தாலும் முன்னா போச்சு. அதெல்லாம் வேணாம். அது சும்மா எதுக்கத்தாலும் சின்ன சின்ன காரியத்துக்குலாம் கோச்சிட்டு உட்காந்துருக்கும். அது மாதிரி ஆட்கள் வேண்டாம். ஹல்லேலூயா. நான் சொல்ல சந்தோஷமாக இரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அட்லீஸ்ட் அதனால் சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஹல்லேலூயா. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து யார்கிட்ட இருக்கணும்? நான் தேவனோடு இருக்கணும். சரியா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சாப்டர் 4:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்தில், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன பண்ணுவார்? சேருவார். தேவனிடத்தில் சேருங்கள். ஆமென். கம் நியர் டு காட் அண்ட் ஹீ வில் கம் நியர் டு யூ. அவர் உங்கள் பக்கம் சேருவார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம் நியர் டு, யார் வரணும் சொல்லுங்க? நீங்கள் வரணுமா அவர் வருவாரா? நீங்கள் தான் வரணும். ஃபஸ்ட்டு வாட்டி அவர் வருவார். அதுக்கப்புறம் யார் வரணும்? ரட்சிக்கப்பட்ட பிறகு யார் வரணும்? நீங்கள் தான் போகணும். எப்போவுமே அவர் வருவார் காத்துட்ருக்காத. சரியா? ஃபஸ்ட்டு வாட்டி காணாமல் போன ஆட்டை தேடி அவர் வந்தார். ஏன்னா நீ காணாமல் போயிட்ட, வழி மாறி போயிட்ட, அதனால உன்னை தேடி வந்தார். இப்போ உன்னை கண்டுபிடிச்சி உனக்கு சத்தியத்தை சொல்லி ஞானஸ்நானம் எடுத்து இப்போ நீ போனீன்னா நீ தான் தேடி வரணும். அவர் உன்னை தேடி வர மாட்டார். புரிஞ்சிச்சா இல்லையா? எத்தனை பேர் புரிஞ்சுது? ஹல்லேலூயா. மொதல் வாட்டி தான் உன்னை சர்ச்சுக்கு கூட்டு வருவாங்க, வாரம் கூட்டு வர மாட்டாங்க. யார் வரணும்? நீ தான் வரணும். பக்கத்தில் பார்த்து நீ தான் வரணும். அல்லது எல்லா வாரம் கூட்டு வருவோன்னு நினைக்காத, நீ தான் வரணும். மொதல் வாட்டி கை காமிச்சிருவாங்க, இந்த சபைக்கு போப்பா நல்லா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. வாரம் வந்து வான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 2 வாரம் சொல்லுவாங்க, 3வது வாரம் வந்தாவா வரலன்னா போன்னு சொல்லிட்டு அவன் படுக்க போயிடுவான். ஏன்னா ஒரு வாட்டி தான் கை காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட நீங்கள் தான் வரணும். நீங்கள் வந்தால் தான் அங்கே கனெக்ஷன் ஏற்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கே ஐக்கியம் ஏற்படும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு செய்தி என்னன்னா, how we connect with God. தேவனோடு நாம் எப்படி கனெக்ட் ஆகிறது, எப்படி நாம் இணைய முடியும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். ஆனால் இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், தேவனோடு இணைக்கப்பட வேண்டும் என்றால் சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். செய்திருந்தால் ரொம்ப நல்லது, செய்யலைன்னா இன்னைக்கு செஞ்சு பாருங்கள். ஸோ முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள். ஸோ பிலிப்பியன் சாப்டர் 4:6-7 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7வது வசனத்தில், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் உங்கள் சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன பண்ணும்? காத்து கொள்ளும். ஆமென். முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனோடு கனெக்ட் ஆகணும்னா த்ரூ ப்ரேயர். ஸோ ஜெபம் தான் யாரை கனெக்ட் பண்ணுன்னா உங்களையும் தேவனையும் கனெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து 2-way கம்யூனிகேஷன். ஆமென். நீங்கள் ஜெபிக்க தெரியாது, ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீ நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கும் தேவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அல்லேலூயா. நான் ஜோம் பண்ண மாட்டேன். சிலர் சொல்லுவாங்க, என் மனைவி நல்லா ஜோம் பண்ணுவா. அப்போ உன் மனைவி மட்டும் சாப்பிட்டு நீ எப்படி இரு? பட்டினியாகவே இரு. ஸோ சில டைம் சொல்லுவாங்க, என் மனைவி நல்லா ஜோம் பண்ணுவா. கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தேவனோடு கனெக்ட் ஆகணும். அல்லேலூயா. ப்ரேயர் தான் நல்ல ஒரு மீடியம். ஸோ நல்லா விசுவாசிங்க, ஜெபம் வந்து என்ன பண்ணுன்னா ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறோன்னா நிறைய டைம் அந்த ஜெபத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஜெபம் வந்து நீ எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கனெக்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிடுவீங்க. உதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா நேசிக்கிற யாராக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட டெய்லி பேசுவீங்களா இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பேசுவீங்களா? டெய்லி பேசுவீங்க, கண்டிப்பாக பேசுவீங்க. டெய்லி தானே பேசுவீங்க? சரி, ஓகே. சரி, டெய்லி பேசுவீங்க. எவ்வளோ நேரம் பேசுவீங்க? ஃபோன் எடுத்தோன்னே ஹலோ நல்லா இருக்கியா வச்சிடுறேன்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னா எவ்வளோ நேரம் பேசுவீங்க சொல்லுங்கங்க? 1/2 hour 1 hour பேசுவீங்க. ஆனால் யாருன்னா உங்களை நேசிக்கிறவர்கள். உங்களை நேசிக்கிறவர்கள் பல மணி நேரம் பேசுகிறீங்க.
ஒருவேளை இன்னைக்கு அவங்கள்ட்ட இருந்து கால் வரல, உங்கள் மண்டை எப்படி இருக்கும்? டென்ஷனாக இருக்கும். நல்ல வார்த்தை, டென்ஷனாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணல. இப்போ ஆண்டவர்கிட்ட பேசலையே, உனக்கு டென்ஷனாக இருக்காதா? ஒரு மனுஷன்ட்ட பேசலை, நேசிக்கிறவன்ட்ட நீ பேசலை, உனக்கு எப்படி இருக்குது? டென்ஷனாக இருக்குது. இன்னும் ஆச்சோ ஏதாச்சோ, அது கற்பனையில் நீ எங்கேயோ போயிடுவேன். ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா, செத்துருப்பாங்களோ, ஏதாவது ஆயிருக்குமா, ஊருக்கு போகிறோன்னு சொன்னாங்களே, வண்டி கவுந்துருக்குமா, இதெல்லாம் யார்? நீ நினைக்கிறது. அதை தான் சொல்கிறேன். போகிறோன்னு சொன்னாங்க, ஏதாவது ஆயிருக்குமோ, இன்னும் ஃபோன் வரலையே, எவனா கடத்திட்டு போயிட்டானோ, காசு வேறு எடுத்துகிட்டு போயிருந்தாங்களே, நகைலாம் போட்டிருந்தாங்களே, இதெல்லாம் யோசிக்க தெரியுது இல்லை. ஏன்னா நீ நேசிக்கிற. ஏங்க, ஒரு உலக பிரகாரமான உறவுகள் உங்களோடு ஒரு நாள் பேசலைன்னா உனக்கு டென்ஷன் ஆகுது. உட்காந்து கால் மேலே கால் அடிச்சுட்டே இருக்க. சுவிட்ச் ஆஃப்னு இருந்தால் அவள் தான் முடிஞ்சிச்சு கதை. உன் கதை அவன் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். உனக்கு என்ன தெரியும்? ஏதோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சுன்னா, அப்பாடா இப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு சொல்கிறியா இல்லையா? இதே தேவன்கிட்ட எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுற, எவ்வளோ நேரம் கனெக்ஷன் வச்சுருக்கிற கேட்டால், ரொம்ப டயர்டு பாஸ்டர், இன்னைக்கு டயர்டாக இருக்குது. ஓகே, அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறியா? நல்ல வேலை, அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறியா? வேலை என்ன டயர்டாக இருந்தாலும், இதோ நான் போகும்போது, வண்டியில் போகும்போது நீ பேசு, நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிறேன், அப்படியே பேசிட்டே போயிடலாம். பேசுகிறோமா இல்லையா? எங்க ஆண்டவர்கிட்ட கனெக்ஷன் வைக்கணும்னா ஜெபம் தான் ஒரே வழி. அல்லேலூயா. அது என்ன டயர்டாக இருக்கட்டும், என்ன முடியாமல் இருக்கட்டும், எப்போ நீ ஜெபிக்க முடியாத சூழ்நிலை வரும்னா நீ செத்தாதான் வரும். நான் செத்துட்டேன் பாஸ்டர், அப்போ நீ ஜெபம் பண்ணாத, நீ ஜெபிக்கவும் முடியாது. ஏன்னா மரித்தவனை ஆராதிக்கவும் முடியாது, ஜெபிக்கவும் முடியாது. அப்போ நீங்கள் டெய்லி நீ ஆண்டவரோடு கனெக்ஷன் இல்லாமல் நீ என்ன பண்ணுங்க, உனக்கு ஆசீர்வாதம் வராது. நீ என்ன பண்ணு, நீ எவ்வளோ இன்னும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் ஆண்டவருக்கு எனக்கு கனெக்ஷனே இல்லை பிரதர், நான் இதெல்லாம் செய்கிறேன், பார்க்குறேன், எவ்வளோ நாள் தான் நீ ஆசீர்வாதமாக இருக்க நானும் பார்க்குறேன். சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த கனெக்ஷன் தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரணம். அல்லேலூயா. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன டயர்ட் இருக்கட்டும், என்ன காரியம், சில டைம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு வசனத்தை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவரோ இந்த மாதிரிலாம் வரும் பொழுது கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வசனத்தை படிக்கணும். ஏன்னா அதில் தான் என்ன இருக்குன்னா மேட்ரு இருக்குது. அவரோ, ஏன் அவரோ அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க, 15வது வசனத்தை படிச்சிங்கன்னா, அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக என்ன ஆயிடுச்சு? பரவிடுச்சு. அவருடைய ஃபேம் எல்லா இடத்துக்கும், கீர்த்தி நல்லா பரவிடுச்சு. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்க சுகம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். இப்போ அவரை தேடி ஒரு பெரிய கும்பலே வந்திருக்கு. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய பேர் என்ன ஆயிடுச்சு? பேரு புகழெல்லாம் பெருசாகிடுச்சு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் டைப் சொல்லுவான், பிரதர் நம்ம ரொம்ப பிஸி ஆகிட்டோம், நல்ல பெரிய ஆள் ஆகிட்டோம். நீ எவ்வளோ பெரிய ஆள் ஆகுறியோ, அவ்வளோ பெரிய ஆள் ஆனாலும் நீ எங்கே போகணும்? தனித்து ஜோம் பண்ண போங்க. கர்த்தர் இன்னொன்று ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? பிரதர் பிஸ்னஸ் ரொம்ப பெருகிடுச்சு, டைமே இல்லை. எதுக்கு? ஜோம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. எது பெருகிடுச்சு? பிஸ்னஸ் பெருகிடுச்சு. நான் சொல்கிறேன், பிஸ்னஸ் பெருகும் பொழுது உன் நேரம் எங்கே அதிகமாகணும்? ஜெபத்தில் நில்லுங்க. அல்லேலூயா. அந்த கனெக்ஷனை கொண்டு வாங்க. நீ எந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பார். உயர்த்த 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 நான் சொல்லுகிறேன், உன் ஜெபத்தில் நீ தனித்து போய் நின்று பாருங்க. உண்மையாக சொல்லுகிறேன், அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் பறிக்கவும் முடியாது, பிடுங்கவும் முடியாது, ஒன்றும் சொல்லி அழிக்கவும் முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என்னுடைய நேரம் கண்டிப்பாக நான் ஜெபத்தில் இருப்பேன். அல்லேலூயா. எனக்கு சந்தோஷமான நேரங்கள், நல்ல உயர்வு, நல்ல ப்ரொமோஷன், நல்ல ஹைக்கு, நல்ல சம்பள உயர்வு, இதெல்லாம் கிடைக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், என்ன டயர்டு இருந்தாலும் சரி, என்ன பிஸியாக இருந்தாலும் சரி, எதை விடாதீங்க? ஜெபத்தை விடாதீங்க. ஆமென். ஜெபத்தை விடாதீங்க. தனித்து போய் ஜெபித்தார். எப்போன்னா அவருக்கு ஃபேமாக நல்ல உயர்வு, நல்ல கீர்த்தி பரவிச்சு, அவருடைய பேர்லாம் வெளியே வந்துச்சு, கூட்டம் நிறையா வந்துச்சு. நம்ம கூட்டம் நிறையா வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ ஜெபிக்கிறது கூட டைம் இல்லை பாஸ்டர், எல்லாருக்கும் நான் ஜோம் பண்ணிட்டு எனக்கு என்ன இல்லை, ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் என்ன பண்ணணும்? எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்? ஜெபிக்க போகிறேன். ஸோ நான் சொல்லுகிறேன், எந்த பிள்ளைகள் அந்த ப்ரேயரில் நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்களோ, நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களால் எல்லாமே செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ ஜெபிப்பேன்னு சொல்கிறவங்க நல்லவே சொல்லுங்கள் பார்ப்போம். இது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடணும், ஒரு ஹேபிட்டாக மாறணும்.
ஸோ என்ன டயர்டாக இருக்கட்டும், காலையில் இந்த டைம் நீங்கள் நான் சொல்கிறேனே எவ்வளோ டயர்டாக இருக்கட்டும், நீ 4 மணிக்கு கிளம்பி ஜெபிக்கிற ஆளாக இருந்தால் நீ 2 மணிக்கு படுத்தா கூட 4 மணிக்கு கிளம்பிச்சிருவேன். இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீ 3 மணிக்கு படுத்தாலும் எத்தனை மணிக்கு கிளம்பிச்சிருவேன்? 4 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். 1 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன், ஆனால் 4 மணிக்கு எப்படி இருப்பேன்? ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பேன். நீ அதை பற்றி கவலைப்படாது. ஏன்னா அந்த ஜெபம் உன்னை என்ன பண்ணிடணும்னா பலப்படுத்திடும். ஸோ இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தலைவனாக மாறணும், ஒரு லீடராக மாறணும்னா ஜெபிக்கிறவனை தான் கர்த்தர் நிலைத்து நிற்க வைப்பார். நீங்கள் வேணால் பாருங்கள், எனி லீடர் எனி தலைவன், ஜெபிக்காத தலைவனால் அந்த டீமை நடத்த முடியாது. ஜெபிக்காத தலைவனால் என்ன பண்ண முடியாது? அந்த டீம் நடத்த முடியாது. ஜெபிக்காத பாஸ்டரால் சபையை நடத்த முடியாது. நான் அடிக்கடியாக யோசிப்பேன், இப்போ பார்த்தீங்கன்னா யூதாஸுக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். ஸோ கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணாங்க? எல்லாரும் சீட்டு போட்டாங்க. கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா சீட்டு போட்டாங்க. ஸோ சீட்டு போட்ட ஆள் என்ன ஆனார்னே தெரியல. ஆனால் ஏன்னா எல்லாம் ஒரு மனமாக சேர்ந்து ஒருத்தனை தலைவனாக எடுக்கிறதுக்கு அவங்களால முடியல. ஆனால் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அவங்க கிட்ட வந்த பிறகு சரியா எல்லாரும் ஒருமனப்பட்டு என்ன பண்ணாங்க? எழுந்து நின்றாங்க. பேதுரு பேசும்பொழுது எல்லாரும் நிற்கிறாங்க, அவனுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே என்ன வந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார், ஜெபம் வந்துருச்சு. ஸோ ஜெபம் வரும்பொழுது ஒரு மனுஷனுக்கு சீட்டு போட்டு எடுத்தாங்க. ஆனால் இப்போ ப்ரேயரும் ஹோலி ஸ்பிரிட்டும் வந்த பிறகு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், கர்த்தரிடத்தில் சேர்த்தப்படுறாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. நான் சொல்லுகிறேன், என்றைக்குமே ஜெபம் ஒரு பெரிய ஒரு கனெக்ஷனை தேவன்கிட்ட கொண்டு வரும். அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், ஜெபத்தை விட்டுறாது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஜெபத்தோட வல்லமை தெரியல, உங்களுக்கு ஜெபத்தோட மேன்மை உங்களுக்கு தெரியல. ஆனால் ஜெபிக்கிற மனுஷன் ஒரு நாள் தோற்று போக மாட்டான். அல்லேலூயா. ஸோ அந்நாள் பாருங்க, ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்நாள் எங்கே போனா? ஆலயத்தில் போய் மாட்டேன், எல்லாரும் சந்தோஷமாக கறி சோறு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறான். ஆனால் இவன் எங்கே போனா? போனான், ஜெபத்துக்கு போனான். ஸோ பால் எங்கிச்சோ போதார் சவுத் கொரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை அவரை சந்திக்கிறதுக்காக அந்த தேசத்தோட பிரசிடென்ட் வந்தாராம். ஸோ நேரடியாக வந்தாராம் அவர் ஆஃபீஸ்க்கு. வரும்பொழுது அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவங்க சொன்னாங்களாம், இதை மாதிரி பால் எங்கிச்சோ பார்க்கணும் அப்படின்னு பிரசிடென்ட் வந்திருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது அங்கே ரிசப்ஷனில் சொன்னாங்களாம், அவர் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் அவர் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சா, நான் ஒரு பிரசிடென்ட்டு, நான் பார்க்கறதுக்கு ஒரு நேரம் இல்லையாமான்னு. அப்போ அவங்க சொன்னாங்களா, இல்லை உங்களை காட்டில் ஒரு பெரியவர்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அதை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவர் வரும்போது தான் பார்க்க முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்களாம். நான் சொல்லுகிறேன், அதே போல் அவர் ஜெபெல்லாம் முடிச்சுட்டு தான் வெளியே வந்தாராம். நான் சொல்லுகிறேன், வேதத்தில் எந்த இடத்துல பாருங்கள், ஸோ மோசஸ் தனியாக போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஸோ ஜெபம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய கரம் இருக்கும். அதில் நீ என்ன காரியம், நீங்கள் சிறிய காரியமோ பெரிய காரியமோ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்த ப்ரேயரில் உங்களை வாழ்க்கையை கொண்டு வாங்க, ப்ரேயரில் கனெக்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த பிரான்ச் எதோடு இணைக்கப்பட்டிருக்கணும்? ப்ரேயரில் இணைக்கப்பட்டிருக்கணும். கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது நீங்கள் கனெக்ஷன் ஆகிறதுக்கு ரெண்டாவது காரியம், சங்கீதம் 119வது சங்கீதம் 105வது வசனம், சாம்ஸ் 119 verse 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு எப்படி இருக்கு? வெளிச்சமாக இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு எப்படி இருக்குது? தீபமாக இருக்குது, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுங்க, கால் எதுக்கு பயன்படுத்துவோம்? கால் எதுக்குங்க? நடக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். கரெக்டாக இல்லையா? கால் இல்லாதவன் நடக்க முடியாது. அப்போ கால் இருந்ததுன்னா நல்லா நடப்போம். அப்போ ரெண்டாவது ஆண்டரோடு கனெக்ட் ஆகிறது எதுனா த்ரூ காட்ஸ் வேர்டு, ஆண்டருடைய வசனங்கள். ஸோ நிறைய பேர் இன்றைக்கி பைபிள் படிப்போம், ஆனால் என்ன பண்ண மாட்டோம்? சொல்லுங்கங்க. உக்காந்த இடத்துலேருந்து என்ன படிக்கலாம்? பைபிள் படிக்கலாம். நிறைய பேர் உக்காந்த பொசிஷனில் தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறதுன்னா, நடக்கணும் நீங்கள். ஸோ நடந்தால் தான் உங்கள் கால்களுக்கு அது எப்படி இருக்கும்? தீபமாக இருக்கும், உங்கள் பாதைக்கு என்னவாக இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறீங்களா? வசனம் சொல்லுது பிரதர், அந்த வசனத்தின்படி நீங்கள் நடத்துப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் என்னைக்கு வசனத்தின்படி நடக்கிறீர்களோ உங்கள் கேரக்டர் நிச்சயமாய் மாறும். ஒரு மனுஷனை நீங்கள் மாற்றணும். ஒருத்தங்களை சிலலாம் திருந்தாத ஜென்மம்.
அந்த திருந்தாத ஜென்மத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் 100க்கு 100 சொல்கிறேன், அவன் வேத வசனத்தை படிக்க மாட்டான். வேத வசனத்தை படிக்காதால் மாறவே முடியாது. நீங்கள் வேணால் பாருங்களேன், பிரதர் என் ஹஸ்பண்டை மாற்ற முடியாது, பிரதர் என் மனைவியை மாற்ற முடியாது, என் பிள்ளைகளை மாற்ற முடியாது. அடுத்த டெஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அவன் வேதத்தை படிக்காத ஆளாக இருப்பான். ஒருத்த வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாலே அவனுடைய எண்ணங்கள் மாறும், சுபாவங்கள் மாறும், எல்லாமே மாறும். மாறலைன்னா நான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு ரீசன், அவன் படிக்கலைன்னு அர்த்தம். என்னைக்கு அவங்க படிக்கிறாங்களோ அந்த சத்திய வசனங்கள் அவனுக்குள்ள புடமிடும். ஒரு கோபக்காரனை வசனம் மாற்றிடும், ஒரு குடிக்காரனை வசனம் மாற்றும், ஒரு வைராக்கியம் நிறைந்தவனை வசனம் மாற்றும், அன்பு இல்லாதவனை வசனம் மாற்றும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து மாறவே இல்லை பிரதர் இவங்க அப்படின்னா வசனத்தை படிக்கலன்னு அர்த்தம். அவங்களுக்கு பைபிளுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, சண்டே மட்டும் வராங்க அவ்வளோதான். ஏன்னா வசனம்தான் அதன்படி நடக்கும் பொழுது மாற்றத்தை கொண்டு வரும். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்க. 2 தீமோத்தி சாப்டர் 3ல் 16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், யார் தேவனுடைய மனுஷன்னா, தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. என்னென்னலாம் பண்ணுது பாருங்க வசனம். உபதேசம், கடிந்து கொள்ளுதல். பாஸ்டர் ரொம்ப காட்டமாக பேசுகிறாரு, நான் காட்டமாக பேசல, வசனம் காட்டமாக இருக்குது. அதனால் புரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. வசனம் வந்து கடிந்து கொள்ள சொல்லுது, சீர்திருத்த சொல்லுது, கரெக்ஷன் பண்ண சொல்லுது. தப்பு செஞ்சால் இது மாற்று அப்படின்னு சொல்லுது. நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. அது மாற்றி தான் ஆகணும். நீதியை படிப்பித்தலுக்கு இதுக்கெல்லாம் என்னென்னா வசனம் பிரயோஜனமாக இருக்குது. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனத்தின்படி நீங்கள் நடக்க ஆரம்பித்தால் நீங்கள் தேவனோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அல்லேலூயா. வசனத்தின் காட்ஸ் வேர்ட் பிரதர் இப்படி தான் வசனம் சொல்லுது, இப்படி தான் நடக்கணும், ஸோ இதன்படி தான் நான் செய்யணும், இதை தான் பண்ணணும், இதுதான் வசனம் கற்றுக் கொடுக்குது. கெட்ட வார்த்தைகள் ஒன்று என்ன பண்ணக்கூடாது, வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, புறப்படக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறோமா? கோபத்தில் டென்ஷனில் வந்துச்சு பதர், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, திருவிந்து எடுக்கும்போது மட்டும் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஓகே, ஒரு மாதம் ஓகே, அடுத்த மாதம் பண்ணுறோமா இல்லையா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனோடு கனெக்ட் ஆகலை இன்னும். நீங்கள் கனெக்ட் ஆக 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 உங்கள் சுபாவம் மாறும். எத்தனை பேர் சுபாவம் மாறி இருக்கு? அட்லீஸ்ட் ஒன்றுனாச்சும் மாறி இருக்குதா? மாறி இருந்தால் அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஒன்றுனாச்சும் மாறி இருக்கு பதர். ஏன்னா வசனம்தான் அதை மாற்றும். அல்லேலூயா. வேறு எதுவுமே மாற்றாது. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ என்னோடய சுபாவெல்லாம் மாற்றுற இடம் வந்து எதுனா இந்த இடம் தான். இதை நீங்கள் படிக்க 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 அட இதை பண்ணக்கூடாது போல், இதை செய்யக்கூடாது போல், இது இப்படி இருக்கக்கூடாது போல், ஓகே மாற்றிக்கலாம் 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 மாற்றிக்கலாம். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்னா மோல்டு பண்ணிகிட்டே இருப்பார், உங்களை கரெக்ட் பண்ணிட்டே இருப்பார், உங்கள் ஃபால்ட்டை சுட்டி காட்டுவார். ஏன்னா இது வந்து ஜீவனுள்ள வசனங்கள், இதில் வந்து உயிர் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இது எல்லா வசனம் ஜீவன் உள்ளது. இருப்புறம் கருக்குள்ள பட்டயம், பட்டயம் உள்ளார் குத்துன்னு எப்படி வரும், சுருக்குன்னு உள்ளார் இறங்கும், அந்த மாதிரி தான் இறங்கும் அது. ஸோ அப்போ இந்த வசனத்தை படிக்கலைன்னா நீங்கள் தேவனோடு கனெக்ட் ஆக முடியாது. அதன்படி நடக்கலைன்னா நீ என்ன பண்ண முடியாது, தேவனோடு கனெக்ட் ஆக முடியாது. அப்போ முதலாவதாக ப்ரேயர் வந்து கனெக்ட் பண்ணும். ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தை படி நடக்கும் பொழுது அது உங்களை கனெக்ட் பண்ணும். ஸோ மூன்றாவது தேவனோடு நீங்கள் கனெக்ட் ஆகணும்னா மூன்றாவது காரியம், ஜான் காஸ்பல் சாப்டர் 4:24 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவானதன சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனம், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸோ அப்போ தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள எப்படி இருக்கணும், ஆவியோடும் உண்மையோடும். யார் தொழுது கொள்ளணும்? ஆண்டவர் தொழுது கொள்ளணும். நான் சொல்லுகிறேன், அப்போ த்ரூ வர்ஷிப். அப்போ நீங்கள் வர்ஷிப் பண்ணும்பொழுது எப்படி பண்ணுறீங்க? நிறைய பேர் வந்து வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பாஸ்டர் வந்து 8 மணிக்கு ஆரம்பித்தார்னா 9 மணிக்கு வர்ஷிப் முடிப்பார், அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் போகும், அதுக்கப்புறம் 9:20க்கு என்ன பண்ணுவார் சொல்லுங்கள், உங்களுக்கு தான் டைம் தெரியும், எனக்கு கூட தெரியாது. 9:20க்கு மெசேஜ் ஆரம்பிப்பார், அப்படி இழுத்து 10:30 மணிக்கு எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவார். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், வர்ஷிப்லாம் முடிஞ்ச வரைக்கும் போகலாம். நான் சொல்லுகிறேன், ஆராதனை வந்து நீங்கள் தேவனுக்கு கொடுக்குற நேரம். எனக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி ஆராதிக்கணும்னா,
உண்மையோடும் ஆவியோடும் நீங்கள் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணி அது எமோஷ்னலாகவும் இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கணும். ஸோ நீங்கள் ஆராதிக்கும் போது மற்ற யாரையும் பார்க்காதீங்க. யாரை பாருங்கள்? கர்த்தரை மட்டும் பாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள நேரம் அது. நீங்கள் தேவனுக்கு கொடுக்குற நேரம். நீங்கள் தேவனுக்கு கொடுக்குற நேரத்தில் நான் சொல்லுகிறேனே, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட யாருன்னா பேசும்பொழுது, உங்கள் அன்புக்குரியவர்கள்ட்ட பேசும்பொழுது பக்கத்தில் உங்களுக்கு என்ன நடக்குது ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு என்ன செஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவன் செத்தா கூட கவலை கிடையாது. நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருப்ப? அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. அப்புறம் ஐயோ ஏதோ நடந்திருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இன்னமும் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். ஸோ அப்போ ஆராதனை என்பது நீங்கள் தேவனோடு கனெக்ட் பண்ணுற நேரம். அந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் பயபக்திக்குள்ள ஒரு தேவன். அதில் வந்து டீசன்சி ரொம்ப இருக்கணும். பாஸ்டர் ஜேம்ஸ் டிஸ்கோ லைட்டு போட மாட்டேங்காரு, பாஸ்டர் ஜேம்ஸ் டான்ஸ் ஆட மாட்டேங்கார், ஸ்டெப்பு சொல்லி தர மாட்டேங்கார். நான் சொல்லியும் தர மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். நான் சொல்லுகிறேன், ஏன்னா உன் ஆட்டம் வந்து நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் தேவனுக்கு பிரதியாக இருக்குதான்னு பாரு. அல்லேலூயா. ஸோ இந்த காலம் எப்படி ஆயிடுச்சுன்னா டான்ஸு கூத்து அப்படி இருந்தால் தான் அது ஆராதனை. நீங்கள் பாருங்கள், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற எந்த ஒரு ஆராதனை வீரர்களும் ஆராதிக்க அவங்களாம் நீங்கள் பாருங்கள் ரொம்ப நாள் நிற்கவே மாட்டாங்க. கொஞ்ச நாள் அவங்க ஆட்டம் ஓடும், அவங்க ஸ்டெப்பு கொஞ்ச நாள் ஓடும். அந்த ஸ்டெப்பு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகிடும்? மறைஞ்சிரும், ஆளும் இருக்க மாட்டாங்க. நீ வேணால் பாருங்கள், யாருனாலும் பாருங்கள். ஆனால் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம் பாருங்கள், அவங்க பாடல்கள் ஆகட்டும், அவங்க ஆராதனை ஆகட்டும், கடைசி வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஸோ உண்மையாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து பிரதமர் மோடி நிற்கிறார், உதாரணமாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் முன்னாடி நிறுத்திட்டு குத்து போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? என்னங்க பண்ணுவாங்க? பிரதமர் மோடி இங்கே நிற்கிறார், நீ உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற, விசில் வச்சுட்டு இருக்கிற, ஒரு ஸ்டெப்பு போட்டுருக்கிற, காவலாளிகள் வருவாங்க, என்ன பண்ணுவாங்க? அழக்கா தூக்கி எங்கே தூக்கி போடுவாங்க? வெளியே தூக்கி போட்டுருவான். யார் முன்னாடி உட்காந்து ஆடிட்டு கிடக்கிற? பிரதமர் பா இவர் முன்னாடி உட்காந்து ஆடலாமா? பயம் வேணாம் உனக்கு, உனக்கு ஒரு நடுக்கம் வேணாம், ஒழுங்காக உட்காரு அப்படின்வாங்க. ஆனால் நம்ம யாருக்கு முன்னாடி ஆடிட்டு கிடக்குறோம்? நம்ம கிடையாது, ஜென்ரலாக சொல்கிறேன். ஆடாத. ஒருவேளை இங்கே ஆடாமல் வெளியே போய் நீ ஆடிட்டு இருப்ப. ஏன்னா அந்த ஊழியக்காரரே ஆடுறார், நம்ம ஆடுவோம் உட்காந்து. ஆடுவோம், கொண்டாடுவோம், உட்காந்து ஆடு. நம்மளும் உட்காந்து ஆடுவோம். ஏன்னா அவரே ஆக்டர், பெரியவரே ஆக்டர், அவர் ஆக்டர், இவர் ஆக்டர். அண்ணன் ஆடுறாருல, நம்ம ஆடுவோம். நான் சொல்லுகிறேன், நீ ஆராதிக்கிற ஆராதனை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பயபக்தி. தேவன் வந்து எரிச்சல் உள்ள தேவன், பார்த்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஆராதனை தேவனுக்கு பிரியமாக மாறட்டும். நான் சொல்லுகிறேன், யாரையும் பிரியப்படுத்துறதுக்காக ஆராதிக்காதீங்க. உங்களுக்கு கை உயர்த்தி ஆராதிக்கணும்னு தோணுச்சுன்னா கை உயர்த்தி ஆராதிங்க. அந்த டைமில் பக்கத்தில் பார்த்து நம்ம கை உயர்த்தினா எதனா சொல்ல போகிறாங்க. நான் சொல்ல மற்றவனை பார்க்காத, தேவனை பாரு. நம்ம பாடினா நம்ம குரல் நல்லா இருக்காது, பக்கத்தில் இருக்கிற ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க. உன் குரல் எப்படி இருந்தாலும் கர்த்தர் அதில் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. என்னை பாடுறத பாடு, யாரையும் பார்க்காத, கர்த்தரை மட்டும் பாரு. எத்தனை பேர் கர்த்தரை மட்டும் பார்ப்பீங்க? ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு செய்த நன்மைகள், எத்தனை நன்மையை செய்திருக்கிறார். அப்போ ஆராதிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி இருக்கிற காரியத்தில் உள்ளார கொண்டு வந்துடாதீங்க. நீங்கள் நிறைய காரியங்கள் ராங் டாக்டரின் உள்ளார வருது, ஆராதனையில் நிறைய உள்ளார வருது, சரியா? ஆனால் ஒருத்த ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிங்க. நீ ஆராதித்து முடித்து வெளியே போகும்போது உங்களுக்கு தெரியணும், இன்றைக்கி நான் என்னுடைய எல்லாத்தையும் கர்த்தருக்கு நான் கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு நான் மகிமையை கொடுத்துருக்கேன். எனக்கு என்னுடைய நன்றியை நான் கர்த்தருக்கு தெரிவிச்சிட்டேன். எனக்கு இப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தாரு, அவருக்கு நான் நன்றியை தெரிவித்திருக்கிறேன். நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்கள் ஆராதனையை கர்த்தர் பிரியமாக இருப்பார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். இங்கே மாத்திரம் இல்லை, வெளியே எங்கே போனாலும் நீ ஆவியோடு உண்மையோடு ஆராதிங்க. அல்லேலூயா. ஆராதிக்கிற சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. ஆடுறா, அண்ணன் ஆடுறாரு பாரு, ஆடுறாருன்னு சொல்லாத. ஒரு நாள் ஒன்று ஆட்ட வச்சுருவான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதில். நான்காவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ முதலாவதாக ப்ரேயர் என்ன பண்ணும்? ஆண்டரோடு உங்களை கனெக்ட் பண்ணும். ரெண்டாவது காட்ஸ் வேர்டு உங்களோட கனெக்ட் பண்ணும். மூணாவது ஆண்டரோட வர்ஷிப் கனெக்ட் பண்ணும். நாலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 20வது வசனம், மேத்யூ சாப்டர் 18 verse 20. சரி, நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன்.
எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால. இப்போ இதை எப்போவுமே நார்மலாக எப்போ சொல்லுவோன்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறோம் வந்துருங்க ஆண்டவரே. நான் சொல்லுகிறேன், இது அதுக்கும் சொல்லலாம், ஃபெல்லோஷிப் வித் பிலீவர்ஸ். ஸோ எந்த இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம், இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஐக்கியம் இருந்தால் யார் இருப்பா சொல்லுங்க? கர்த்தர் இருப்பார். உங்களுக்கு ஐக்கியம் இந்த இடத்துல வந்து ஐக்கியம் இருக்கான்னு பாருங்கள். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருக்கா? உள்ளார வரும்போது உட்காந்து பார்க்குது, பார்த்தியா அந்த சபையில் தான் அது வந்துச்சு, இன்றைக்கும் வந்துச்சு பாரு, போன சனியை இங்கேயும் வருது, இங்கே வராதுன்னு நினச்சேன் இங்கேயும் வந்துருச்சு. நான் சொல்கிறேன் ஐக்கியம் வரும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், யார் எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல வரும்பொழுது உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் வரணும். அல்லேலூயா. எந்த இடத்துல ஐக்கியம் இருக்குதோ, இது குடும்பத்துக்கும் பொருந்தும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஐக்கியமாக இருந்தால் தான் அந்த வீட்டில் ஆண்டவர் இருப்பார். ஐக்கியம் இல்லாத வீட்டில் கர்த்தர் தங்கவும் மாட்டார், உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவும் மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஸ்டர் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், பிரதர்ஸ் வாங்க நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே, அவனை பற்றி தெரியுமா உனக்கு, அந்த சிஸ்டர் பற்றி தெரியுமா, அது ரொம்ப டனாஃப்டாக போகுது, அது பார்த்தியாத, உன் ஜெபம் என்ன ஆகிடும், எல்லாம் வேஸ்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஜெபம் பண்ணி முடித்தோடனே என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, அவன் இப்படி இவன் இப்படி, இந்த பிரதர் இப்படி, அவர் இப்படி, பாஸ்டர் இப்படி, பாஸ்டர் அப்படி இப்படி அப்படி எல்லாம் சொல்லிட்டு போகும்போது எல்லாம் முடிஞ்சிச்சு உங்க கதை. ஒரு ஐக்கியமாக இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், ஐக்கியம் இருக்கிற இடத்துல குறை இருக்காது, ஐக்கியம் இருக்கிற இடத்துல என்கரேஜ்மெண்ட் இருக்கும், ஐக்கியம் இருக்கிற இடத்துல மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுவீங்க. எல்லாம் சேர்த்து ஒன்றா பாடலாம் சிஸ்டர், ஓகே கொயரில் நிற்போம் எல்லாரும். பார்த்தியா அவங்க வாய்ஸ் மட்டும் அதிகமாக இருக்குது பாரு, என்ன போயிடும், ஐக்கியம் போயிடும். பிசாசு லைட்டாக தட்டி விடுவான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, ஐக்கியம் போயிடும். ஐக்கியம் போயிடுச்சுன்னா நீ பாடின பாட்டே வேஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச உடனே நம்ம ஐக்கியமாக என்ன பண்ண சாப்பிடலாம், வடை சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடு. ஆனால் என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், முடிஞ்ச உடனே அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் பண்ணுறது சரியில்லை. நான் சொல்லுகிறேன், உங்கள் ஐக்கியம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தர் இருப்பார். ஐக்கியத்தை குலைக்கிற எந்த காரியத்தை நீ செய்தாலும் கர்த்தர் அங்கே இருக்கவே மாட்டார். ஆண்டவர்கிட்ட நல்ல பிடிச்ச ஒரு கேரக்டர் நல்லா சொல்கிறேன், உங்களுக்கு கேட்டுக்கோங்க. அந்த ராப்பந்தியில் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நல்லா தெரியும், யார் நல்லா தெரியும், யூதாஸ் என்ன பண்ண போகிறான், காட்டி கொடுக்க போகிறான்னு தெரியும். அப்போ யூதாஸை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய். ஸோ இப்போ ஆண்டருக்கு நல்லா தெரியும், யூதாஸ் போயிட்டு என்ன பண்ண போகிறான், ஆளை கூட்டு வர போகிறான்னு தெரியும். உதாரணமாக உங்கள் வீட்டில் எல்லோரும் உட்காந்துருக்குறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது இந்த அம்மா போயிட்டு போலீஸை கூட்டு வரப்போகுதுன்னு தெரியுது. சும்மா வச்சுக்கலாம், இந்த அம்மா போய் என்ன பண்ண போகுது, போலீஸை கூட்டு வரப்போகுதுன்னு தெரியுது. நீங்கள் சொல்கிறீங்க, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, எழுந்துச்சு வெளியே போகுது. அப்போ வீட்டில் மற்றவங்களாம் கேட்குறாங்க, ஏய் என்ன நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்யன்னு சொல்கிற, என்னது அது சரியான இப்போ போய் போலீஸ் கூட்டு வரும் பாரு, அது பேர் என்ன பண்ணுவோம், ஃபுல் டேமேஜ் பண்ணுவோம். ஏன்னா அந்த அம்மா போயிடுச்சு வெளியே, என்னென்னலாம் சொல்ல முடியுமோ ஃபுல் டேமேஜ் பண்ணுவோம். எப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, ஆள் இருக்கும்போது பேசு, இல்லாத போது பேசாத, சரியா? எதை பேசினாலும் ஆள் இருக்கும்போது, அவங்க இருக்கும்போது பேசு, இல்லாத போயிட்ட பிறகு அதை பற்றி தெரியுமா உனக்கு, ஏன் தெரியணும், இருக்கும்போது அதுக்கு தெரிகிற மாதிரி பேசு. ஸோ இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார்னா, போயிட்டான். இவங்கெல்லாம் இன்னும் யாராக இருக்கும், இன்னும் அவங்களுக்கு புரியல, யாருக்குமே புரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துலையும் இவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான், நான் சிலுவையில் அறைய போகிறேன், நான் போக போகிறேன், எதுவுமே சொல்லலை. பாருங்கள், யூதாஸ் பேரை ஆண்டவர் டேமேஜ் பண்ணலை. கரெக்டாக இல்லையா? நீ எத்தனை பேரை டேமேஜ் பண்ணியிருக்கிற. ஆனால் ஜெபம் பண்ண, ஆண்டவரே 2 பேர் இருக்கிற இடத்துல வந்துருங்கப்பா, எங்கே நீ எங்கே, சான்ஸே கிடையாதுங்க, நீ ரொம்ப முட்டாள்தனமாக பண்ணிட்டு கிடக்குறோம். ஸோ ஒரு ஐக்கியம்னு வந்துச்சா, ஒரு கூடுகன்னு வந்துச்சா, உங்கள் வீடுன்னு வந்துருச்சா, உங்கள் குடும்பம்னு வந்துருச்சா, ஒரு ஃபெல்லோஷிப்புன்னு வந்துருச்சா, அந்த இடத்துல வரீங்களா, எங்கள் ஜெபம் பண்ணுவோம். யாரை பற்றி குறை பேச வேணாம். உங்கள் குழுவிலேயே குறைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், அதையெல்லாம் ஓகே, அதை தூக்கி போடு. எல்லாத்தையும் ப்ராப்ளம் இருக்குது, ஓகே, எல்லாத்தையும் பிரச்சனை இருக்குது, ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் அந்த இடத்துல வந்துடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென்.
அல்லேலூயா. எல்லாம் ஜோம் பண்ணி நிறைய டைமில் அதுதான், அந்த ஜோம் பண்ணிவிட்டு அந்த கடைசி அந்த சாப்பிட்ற டைம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லான டைமாக இருக்கணும். இந்த வீட்டில் கூட ப்ரேயர்ஸ் எல்லாம் நடத்துகிற இடத்துல பாருங்களேன், ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும். அது மூஞ்சோன்னு வந்து டீயும் பிஸ்கட்டும் பன்னும் இதெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் அப்புறம் உங்கள் சர்ச்சு எப்படி அப்படின்னு ஆரம்பிப்பான், உங்கள் பாஸ்டர் எப்படி, அதுலேயே முடிஞ்சிச்சு எல்லாம். அந்த 1 hour ப்ரேயர் ஃபுல்லாக காலி. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்கள் வீட்டில் ப்ரேயர்லாம் வச்சிங்கன்னா டீயும் கொடுக்காத, சமோசா கொடுக்காத, எதுவும் கொடுக்காது, அமுச்சு விட்ரு வெளியே. ஆமேன்னு சொன்ன உடனே வெளியே அமுச்சு விட்ரு, போயிடுமா, என் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வேணும். நீ உட்காந்து சோறு போட ஆரம்பித்த நீனே சனியனை உன் வீட்டில் கொண்டு வர மாதிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்றைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் பேசாமல் ஓகே ஐக்கியமாக இருந்தால் உட்காந்து எதுனாலும் செய். ஆனால் அந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற வேண்டிய டைம் அந்த டீ டைமு, சாப்பாடு டைம். நம்ம வீட்டில் பாஸ்டர் எப்போவுமே என்ன பண்ணுவோம், இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நான் சொல்கிறேன். ஸோ கல்யாணமான புதுதில் எங்களுடைய மனைவி அவங்க வீட்டில் வந்து ரெகுலராக அவங்க சர்ச்சிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டிங் நடத்துவாங்க. ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை நைட் ப்ரேயர். நைட் எத்தனை மணிக்குன்னா 11 o'clock நினைக்கிறேன், 11 to 2 o'clock நைட்டு 11 to 2 o'clock அதான் ப்ரேயர் டைம். சரியா? அப்போ கல்யாணம் ஆன புதுசு. சரியா? அப்போ சொன்னாங்க, மாப்பிள்ளை இன்றைக்கி நைட்டு ப்ரேயர் இருக்குது. நான் பார்த்தேன், நைட் ப்ரேயரா அப்படின்னு சொல்லி, ஓகே ரைட், நம்ம ஆல் நைட் சர்வீஸ் ஒன்று தானே போவோம், இது நடா நைட் ப்ரேயர், ஓகே ரைட், சரி ஓகே நைட் ப்ரேயர் 11 to 2 o'clock நைட் ப்ரேயர் தானே, ஓகே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பாஸ்டருக்கு வந்து வரும்பொழுது அந்த வர டீமுக்கு வந்து, ஸோ ஒருத்தருக்கு மீன் பிடிக்கும், ஒருத்தருக்கு பீஃப் பிடிக்கும், ஒருத்தருக்கு சிக்கன் பிடிக்கும், ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும், எது எது பிடிக்கணுமோ எல்லாமே சமைச்சு வைக்கணும். எங்கள் வீட்டில் எல்லாம் சமைச்சு வைக்கணும். எல்லாம் சமைச்சு வச்சு நைட் 2 மணிக்கு ப்ரேயர் முடித்தோன்னு என்ன பண்ணுவாங்க, நைட் 2 மணிக்கு எது சாப்பிடும், நான் சும்மா சொல்கிறேங்க, இது தப்பாக நினச்சிக்காது. நைட் 2 மணிக்கு உட்காந்து எல்லாரும் அதை ஆர்டர் பண்ணுவாங்க. பிஸ்லரி வாட்டர் தான் இருக்கணும், எல்லாம் இருக்குதா, இதில் ஆட்டோ சார்ஜும் கொடுத்துடணும், எல்லாம் காணிக்க கொடுக்கணும், எல்லாம் மனுஷனுக்கு நல்லா கொளுத்துருக்குறானுங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஜோ பண்ண தானே வராங்க, ஒன்றும் கொடுக்காத. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வேணா ஒரு டீயை கொடு, முடிச்சு போகும்போது ஒரு டீயை கொடுக்கலாம். இல்லை தப்பாக நினச்சிக்குவாங்க, அது நம்மளுக்கு கஷ்டமாக போயிடும், அதுவாக போயிடும், ஒன்றும் வேணாம், நான் இருந்தாலும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்தாங்க எல்லோரும், என்னை பார்த்தாங்க, ப்ரைஸில் ப்ரைஸில் வாங்க ஜோ பண்ணுவோம், ஓகே ஜோ பண்ணுவோம். 11 to 2 o'clock எல்லாம் முடிஞ்சுது. அம்மா டீயை திறந்து கொடுமா பாஸ்டருக்கு, எல்லாம் டீயை வந்து கொடுத்தாச்சு. ஓகே பாஸ்டர் போயிட்டு வரீங்களா? நான் சொல்கிறேன், அடுத்த மாதத்துலேருந்து என்ன இல்லை பார்த்துக்கோ. இன்றைக்கி நிறைய பேர் அதுக்கு தான் வரான், கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஃபெலோஷிப்புன்றத ரொம்ப கொச்சப்படுத்திட்டு இருக்கிறான். காணிக்கைக்கும் சாப்பாட்டுக்கும் வீட்டில் அவன் நல்லா தெரியும். இந்த வீட்டில் போனால் என்ன பண்ணுவாங்க, நல்ல பீஃப், சிஸ்டர் நல்ல பீஃப் நல்லா போடுவீங்க போல், நல்லா சமைச்சு கொடுப்பீங்க போல். நீனு உனக்கு ஐயோ புருஷன் கூட சொன்னதில்லை, இவர் சொல்கிறார் வாங்க பாஸ்டர், என்ன பண்ணி போடுற பீஃபு ஓகே அடி, என் புருஷன் கூட என்ன சொன்னதில்லை, நீங்கள் வாங்க பாஸ்டர் நல்லா போடுறேன், சூப்பராக போடுறேன். ஜெபத்துக்கு வராரு இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க. ஃபெலோஷிப் வந்து என்றைக்குமே வந்து ஆண்டரோடு கனெக்ட் பண்ணணும், ஃபுட்டோடு கனெக்ட் பண்ணக்கூடாது, டீயோடு கனெக்ட் பண்ணக்கூடாது, ஏதோ கனெக்ட் பண்ணக்கூடாது. யாரோடு கனெக்ட் பண்ணுங்கள், தேவனோட. முடிஞ்ச உடனே சொல்லணும், இன்றைக்கி நானும் தேவனும் ஐக்கியமானோம். இந்த ஃபெலோஷிப் வந்து எங்களுக்கு என்ன கொண்டு வந்துச்சு, தேவனோடு ஐக்கியப்படுத்திச்சு. இங்கே நாங்கள் 5 பேர் கூடினாலும் 10 பேர் கூடினாலும் நாங்கள் முடிஞ்ச பிறகு உங்களுக்கே ஒன்று தெரியணும், இன்றைக்கி நாங்கள் தேவனோடு கனெக்ட் ஆகிருக்கிறோம். அவங்க போன பிறகு உங்களுக்கும் அவங்களுக்கு நல்ல தேவனோட ஐக்கியத்தை இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க, இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், எதெல்லாம் கட் பண்ணு உங்கள் வீட்டில். ஏங்க நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? வெயிலையும் மழையிலையும் குளிர்லையும் நின்று சம்பாதிக்கிற காசு இந்த மாதிரி ஓனாய்க்கு குத்துறாத தயவுசெய்து. நீங்கள் ஜோம் பண்ணும் பொழுது ஓகே ஐக்கியமாக உங்கள் வீட்டில் ப்ரேயர் நடக்குதா, ரொம்ப சந்தோஷம். அதனால தான் இந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் நான் வந்து என்ன பண்ணுறதில்ல, இங்கே வைக்கிறதில்ல. தெரியும் இது முடிஞ்சோன்னு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், இதை மாதிரி தான் போகும். அதனால் எப்பா நீ வந்து சர்ச்சிலே வந்து ஆராய்ச்சிட்டு போ, சர்ச்சிலே ஜோம் பண்ணு. இங்கே ஜோம் பண்ண முடியலைன்னா நீ வீட்டில் ஜோம் பண்ண முடியாது, இங்கே ஆராதிக்க முடியல நீ அங்கே ஆராதிக்க முடியாது.
ஸோ பெஸ்ட்டு இங்கே ஆறாது, இங்கே ஜோம் பண்ணு. ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க, ஃபெலோஷிப் வித் பிலீவர்ஸ். சரியா? இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். சரியா? ஸோ இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, ஈப்ரூ சாப்டர் 11 verse 6, ஈப்ரூ சாப்டர் 11 verse 6 நீங்கள் பார்க்கலாம். சரியா? எபிரேயர் 11:6 நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன பண்ண முடியாது? பிரியமாக இருக்க முடியாது, அவரோட கனெக்ட் ஆகவே முடியாது. ஸோ அப்போ த்ரூ ஃபெய்த். ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ நீங்கள் யாரோட கனெக்ட் ஆகிடுவீங்க? தேவனோட கனெக்ட் ஆவீங்க. ஸோ நல்ல ஒரு கனெக்ஷனை நான் சொல்கிறேன். ஸோ பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து யாரை கேள்விப்பட்டா? ஏசு அங்கே வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டா. அவளால் பப்ளிக்காக போய் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஆனால் அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட என்ன ஆகிடும், எனக்கு சுகமாகும். ஸோ அவளுக்கு ஒரு ஃபெய்த் என்ன பண்ணுச்சு, அவள் போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, யார் என்ன தொட்டது? அப்போ சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே இத்தனை பேர் திரளான ஜனங்களும் தொட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படி யார் தொட்டான்னு கேட்க சொல்ல முடியும்? நான் சொல்லுகிறேன், எல்லாரும் தொடலாம், ஆனால் விசுவாசத்தோடு ஒருத்தர் தொட்டா பார்த்தீங்களா, அதுதான் என்ன பண்ணுச்சு, ஆண்டரை கனெக்ட் பண்ணிச்சு. என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் இயேசு பக்கத்தில் நிற்கலாம், ஆனால் விசுவாசத்தோடு தொடரவனுக்கு தான் சுகம் உண்டாகும். அது நல்லா நியாயம் வச்சுக்கோங்க. ஆமாம், அந்த கனெக்ஷன் எங்கே தான் வரும்? ஆண்டர் சொல்கிறார், இல்லை இல்லை, என்னை தொட்ட என்னோட வல்லம் என்ன பண்ணுச்சு, புறப்பட்டுச்சு. மற்றவங்களும் அந்த வல்லமாக வரல, மற்றவங்களும் தொடுறாங்கங்க, மற்றவங்களும் பேசுகிறாங்க, மற்றவங்களும் பக்கத்தில் நிற்கிறாங்க, யாருக்கு அந்த வல்லமை புறப்படலை, ஆனால் விசுவாசத்தோடு தொட்டவளுக்கு அந்த வல்லமை புறப்பட்டது. சரி, நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசத்தில் இருந்தீங்கன்னா யாரோட கனெக்ட் ஆகிடுவீங்க? நான் தேவனோட கனெக்ட் ஆகிடுவீங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நீ விசுவாசிக்கிறியா? நீங்கள் நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கி விசுவாசிங்க, உங்கள் வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். பட் யாருக்கு சுகம் கிடைக்கதோ இல்லை, எனக்கு கிடைக்கும் போது, ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு கர்த்தரை நம்புகிறேன். ஸோ அப்படி நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. இன்றைக்கி எல்லோரும் எழும்பி நிற்போம், எல்லா கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கி நான் ஜெபத்தின் மூலமாக உங்களோட கனெக்ட் ஆகிறேன்னா, இன்னும் முடியல, சரியா? என்னாத்துமே சொல்கிற வரைக்கும் இருங்க, சரியா? ஜெபத்தின் மூலமாக கனெக்ட் பண்ணுறேன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நான் கனெக்ட் பண்ணுறேன்னா, வர்ஷிப் மூலமாக கனெக்ட் பண்ணுறேன்னா, என்னோடய ஐக்கியத்தின் மூலமாக கனெக்ட் பண்ணுறேன்னா, ஒரு ஃபெய்த் மூலமாக கனெக்ட் பண்ணுறேன்னா, இந்த 5 காரியங்களையும் யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அந்த கனெக்ஷனை கர்த்தர் என்ன பண்ணுவார், ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு அவரை இணைக்க விரும்புகிறார். ஆமென். நீங்கள் அவரிடத்துல போங்க. ஆமென். நீங்கள் அவர்கிட்ட போனால் அவர் உங்கள் பக்கத்தில் வருவார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் எல்லாம் நன்றியோடு சொல்லுவோம், ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவர் நாங்கள் வரோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்கள் பக்கத்தில் நாங்கள் வரோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, ஆண்டவர் கர்த்தாவே எங்களோடு கர்த்தர் இணைப்பீராங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் இணைந்து கொள்ளுகிறோம். எல்லாம் வாய்த்தது கேளுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே இணைய, ஆண்டவரே கர்த்தாவே இடைப்படுகிற தெய்வமே, இதனால ஜெபத்தில் நாங்கள் உறுதியாக நிற்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஜெபத்தில் நாங்கள் உறுதியாக நிற்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கர்த்தாவே காலை வேளையில என்னுடைய பைபிள் ரீடிங் ஆண்டவரே, எங்களுடைய நடக்கைகள் எப்படி இருக்கு ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேளையில எங்களோடு கர்த்தாவே இணைத்துக் கொள்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் கர்த்தா உம்மோடு இணைந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிற எல்லா கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தின தேவனே, இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்தவரே. ஆமென். ஆண்டவர் உம்மோடு இணைந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே, உம்மோடு இணைந்து கொள்ளுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். ஒரு கருபோல எங்களை காத்தீரப்பா, என்னை சிதையாமல் சுமந்தீரே. நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எபினேசரே, இந்நாள் வரை எங்களை சுமந்தவரே ஆண்டவர், எங்கள் நினைவாய் நீர் இருக்கிறீரப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி
கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, எந்நாள் வரை சுமந்தவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி ஆண்டவரே, எங்களை உம்மோடு நினைத்ததுக்காய் நன்றி அப்பா. உம்மோடு நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்மள உட்காருவோம். அல்லேலூயா. சில அறிவிப்புகளை வாசிக்கிறோம். ஸோ அடுத்த ஆராதனை 8 மணி 10 மணிக்கு இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்கள். ஸோ ஈவினிங் 4:45க்கு நம்முடைய ஒர்க்கர்ஸ் அண்ட் நான் ஒர்க்கர்ஸோட மீட்டிங் இருக்கும். அந்த ஸ்கேம் தலைப்பின் கீழதாக இந்த நாளிலே அது நடத்த இருக்கிறார்கள். வந்து பங்கு பெறக்கூடிய எல்லா பிள்ளைகள் பங்கு பெறுங்கள். ஸோ 6:40க்கு நம்முடைய ஆங்கில ஆராதனை இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள். ஸோ மண்டே டு சாட்டர்டே ஈவினிங் 6 to 8 o'clock நமக்கு சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் இந்த வாரத்திலும் 3,50,000 rupees செட்டில் பண்ண உதவி செய்தார். ஸோ இது வரைக்கும் 1,20,50,000 rupees நம்ம கொடுத்துருக்கிறோம். 1,20,50,000 ரூபாய் கொடுக்க உதவி செய்திருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு சிமெண்ட் பேக்கோட விலை 450 rupees. அதை கர்த்தர் சந்திக்கும்படியாக பாரப்படுங்கள். கர்த்தர் அது தேவையெல்லாம் சந்திப்பாராக. ஸோ கொடுக்கக்கூடிய உள்ளம் உள்ளவர்கள் தாராளமாய் கொடுக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபியுங்கள். அடியான் எடுக்கிற சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஸோ கர்த்தர் அதை வாய்க்க செய்வாராக. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஸோ அதனால் அந்த ஜெபங்கள் மண்டே டு ஃப்ரைடே 6 to 8 இருக்கும். சாட்டர்டே 6 to 7:30 இருக்கும். ஸோ வெனஸ்டே நடக்கிற உமன்ஸ் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். சரியாக 10:30க்கு உமன்ஸ் ப்ரேயர் இருக்கும். அதே போல் ஃப்ரைடே நடக்கிற ஜெபத்தை ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து பங்கு பெறுங்கள். சாட்டர்டே நடக்கிற பிரதர்ஸ் ஃபெலோஷிப் 5:30 இருக்கும். அதில் வந்து பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல, நெக்ஸ்ட் சண்டே நமக்கு 1ஆம் தேதி இருக்கிறது. ஸோ சண்டேவாக இருக்கனால அன்றைக்கி கம்யூனியன் சண்டே. ஸோ எப்பொழுது போல் ஆராதனைகள் 6 o'clock, 8 o'clock, 10 o'clock மற்றும் ஈவினிங் 6 o'clock இருக்கும். அது மாத்திரமல்ல, சண்டே ஸ்கூலில் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் காம்படிஷன் வைத்திருக்கிறாங்க. சரியாக 8 மணிக்கெலாம் விடும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஸோ அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு என்ன மெட்டீரியல்ஸோ அதெல்லாம் உங்கள் பிள்ளைகள் கையில் கொடுத்து அனுப்புங்க. மேலே கொடுக்க மாட்டாங்க, உங்கள் பிள்ளைகள் நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. ஸோ உங்கள் பிள்ளைகள் அந்த காம்படிஷனில் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, டிசம்பர் 21ஆம் தேதி சண்டே ஸ்கூல் ஊழியத்தின் மூலமாக ஷைனிங் சைலண்ட் நைட் ப்ரோக்ராம் நடக்கிறது. ஸோ அதில் பங்கு பெறும்படியாக உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. அதுக்கான ப்ராக்டிஸும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த முறை சீஃப் கெஸ்ட்டாக நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே என்ற பாடலை எழுதி பாடின அருமையான பாஸ்டர் ஜோசப் ஜபா கருதனமா ரஞ்சித் ஜபா. ஸோ அவங்க வராங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து அதில் பங்கு பெறுங்க. ஸோ நல்ல அருமையான பாடல்கள், அது அருமையான ரஞ்சித் ஜபா எத்தனை பேர் தெரியுமா? அல்லேலூயா. நம்பத்தக்கவர் அந்த பாட்டுனாச்சும் தெரியுமா? அது தெரிஞ்சால் கரங்க உயர்த்துங்க பார்ப்போம். நிறைய பாட்டு பாடியிருப்போம். அது அதை பாடின அவர் தான் வராரு, சீஃப் கெஸ்ட்டாக வராங்க. ஸோ அந்த சைலண்ட் நைட் ப்ரோக்ராமுக்கு அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பங்கு பெறும்படியாக டிசம்பர் 21 அது நடக்கும். ஸோ உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுங்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எல்லா கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். ஜெபிக்கிறவர்கள் சீக்கிரமாக வந்து ஜெபிங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம டைம் இல்லை, சீக்கிரம் ஜெபிங்க. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக.
ಇದ್ದಾತನು ಇರುವಾತನು ಮುಂದೆ ಬರುವಾತನು ಎಂದು ಹೇಳಿರುವ ಒಳ್ಳೆ ಪರಲೋಕ ತಂದೆ, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ಇದುವರೆಗೂ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಲು, ಆರಾಧಿಸಲು, ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಕೊಟ್ಟಿರುವ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ವಿಶೇಷವಾಗಿ ಈ ದಿನದಲ್ಲಿ, ಈ ವಾರದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ದಿನಗಳನ್ನು ಆಚರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ಅವರು ಇನ್ನೂ ಅನೇಕ ಹುಟ್ಟಿದ ದಿನದ ಸಂವತ್ಸರಗಳನ್ನು ಕಾಣುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಅವರಿಗೆ ಆಯುಷು ದಿನಗಳನ್ನು ಕೂಡಿಸಿ ಕೊಡಿರಿ ತಂದೆ. ಅದೇ ರೀತಿ ಮದುವೆ ದಿನಗಳನ್ನು ಆಚರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ಅವರು ಸಹ ಇನ್ನೂ ಅನೇಕ ನೂತನ ಸಂವತ್ಸರಗಳನ್ನು ಕಾಣುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಶಾಂತಿ, ಸಮಾಧಾನ, ನೆಮ್ಮದಿಯಿಂದ ಬಾಳಿ ಬದುಕುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಲವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ஆமென் 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 அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, ஸோ இந்த ஆராதனை முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த ஆராதனை முதல் தடவையாக வந்திருந்தால் யார் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. யாரும் இல்லை. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஸோ நேரமும் நமக்கு இல்லை. இப்பொழுது காணிக்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் உற்சாகமாக விதைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பாக நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையானது வேலைக்காய் சோத்திருக்கிறோம். என்னால் கொடுக்க போகிறத காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. இதை பல மடங்கு பெருக செய்யுங்க. என் தேவனுடைய கருத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே இதை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சபையுடைய காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு பெரிய தேவையோடு நாங்கள் நிற்கிறோம். என் தேவன் தாமே இந்த தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்க, ஆசீர்வதிங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் அல்லேலூயா. இப்பொழுது மகள் பாடுகிறவளிலே உற்சாகமாய் கொடுப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். நீரே என் பலன், நீரன் அடைக்கலம். நீரே என் பலன், நீரன் அடைக்கலம். ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம். ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே. நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே. நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம். ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன். கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன். கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியேன். கண்மணி போல் என்னை பாதுகாத்தீர். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியேன். கண்மணி போல் என்னை பாதுகாத்தீர்.
ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. தருகிறீர், காலமெல்லாம் கருத்தை என்னை காக்கிறீர். காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தை என்னை காக்கிறீர். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினாள், வார்த்தையால் என்னை திருத்தி நடத்துவீர். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினாள், வார்த்தையால் என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. தேங்க்யூ. ஆமென். ஆமாம், எல்லா கரங்களையும் உற்சாகமாய் தட்டுவோம். God bless you. எல்லாம் பாடினேன் சரியா? கர்த்தர் நல்லவர். God bless you. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லா கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாம் தேவன் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸோ விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த இடத்துல, இந்த நாளில் எந்த இடத்துல வியாதிகள் இருந்ததோ அந்த இடத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கி சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார், உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தில் நீங்கள் கனெக்ட் ஆகுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, விசுவாசத்தில் நாங்கள் ஆண்டவரை உம்மோடு இணைந்து கொள்ளுகிறோம். ஜபத்தின் மூலமாக இணைந்து கொள்ளுகிறோம் அப்பா. வேத வசனங்கள் மூலமாக இணைந்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வர்ஷிப் மூலமாக இணைந்து கொள்ளுகிறோம். என்னுடைய ஃபெலோஷிப் மூலமாக நாங்கள் இணைந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அதில் இணைப்பை கொண்டு வருவார். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ரொம்ப சில காரியங்களில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. என்னுடைய பர்சனல் நான் சொல்லணும்னு வரல. உங்கள் குடும்பத்தோட ஐக்கியத்தை கெடுக்கிறதுக்கு யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அது வந்து நிச்சயமாக தேவனோடு உங்களை கொண்டு போகாது. அல்லேலூயா. நிறைய குடும்பங்களில் சிலர் வந்தாலே பிரச்சனை வந்துடும், சிலர் வந்தாலே வீட்டில் என்ன வந்துடும், பிரச்சனை வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அந்த நபர் வந்து உங்களை எதோடு பிரிக்கிறாங்கன்னா, உங்கள் குடும்பத்தை பிரிக்கல, உங்களையும் தேவனையும் பிரிக்கிறாங்க. ஸோ இது வந்து பெரிய டாபிக். இது நான் வசன ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சிலர் வந்து உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தார் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க தேவனையும் உங்களையும் பிரிக்கிறதுக்கு குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வந்து யாராவது பற்றியோ சொல்லி, உன் புருஷனை பற்றி, மனைவி பற்றி இதெல்லாம் சொல்லி சொல்லி உங்களை பிரித்தாங்க, பிள்ளைகளை பிரிக்கிறாங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு அடி தள்ளி நில்லுங்க. அவங்கள வீட்டில் சேர்க்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஏன்னா அவங்க தேவனையும் உங்களையும் பிரிக்கிறாங்க. உங்களை குடும்பத்தை பிரிக்கல, யாரை பிரிக்கிறாங்க? கனெக்ஷன் அங்கே தான் பிரிக்கிறாங்க. அங்கே பிரிச்சுட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக இங்கே அடிச்சிருவாங்க. ஸோ சிலர் வந்து உங்கள் மனைவியை பற்றி உங்கள்கிட்ட போய் சொல்லலாம், உன் புருஷனை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம், ஸோ பிள்ளைகளை பற்றி சொல்லலாம். எல்லாம் சொல்லும்போது வீட்டில் என்ன வந்துடும்னா ஒரு கசப்பு வரும். பொண்டாட்டி பார்க்கும்போது எரிச்சலாக தோணும், மனைவி புருஷனை பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கும், பிள்ளைகளை பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கும், ஸோ தாய் தகப்பனாரை பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கும். இதெல்லாம் வரும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல என்ன கொண்டு வரான் பிசாசுனா, என்ன கொண்டு வரான்? தேவனை பிரிக்கிறதுக்கு உங்களை கொண்டு வரான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக. அந்த ஃபெலோஷிப், ரெண்டு பேர் ஒன்றா இருந்தாலே கர்த்தர் அங்கே இறந்துருவார். ஸோ அங்கே இருக்க முடியாதபடி கர்த்தர் என்ன பண்ணுறான்? பிரிவினை கொண்டு வரான். ஸோ அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இது நான் சொல்லுகிறேன், நான் சொல்லணும்னு வரலான்னா இப்போ ஜெபிக்கும் போது மனதில் பட்டதுனால சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக இரு. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல கணவனுக்காக நன்றி சொல்லு, மனைவிக்காக நன்றி சொல்லு, பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லு, பெற்றோர்களுக்காக நன்றி சொல்லு. அல்லேலூயா. உங்களை யாரும் பிரிக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் நல்ல ஒரு பரிகாரி, ஆண்டவரே நல்ல ஒரு பரிகாரி, எங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்குற நீர் தான் ஆண்டவரே.
உண்மை என்னை யாரும் பிரிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் தேவனோடு கரெக்டாக இருங்க, கர்த்தர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அந்த முயற்சி எடுங்க. ஆண்டவரே, நான் உம்மோடு கரெக்டாக இருந்தால், கனெக்ஷனில் இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். எல்லாம் கேட்போமா? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, உம்மோடு இருக்கணும் ஆண்டவர். ஆமென். உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாம் சொல்லுவோமா? உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா. Thank you Lord. உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது தான். எல்லா கரங்களும் சொல்லுவோமா? இருப்பது. ஆண்டவரே, என்னை உம்மை யாரும் பிரிச்சிடக்கூடாதப்பா. ஆண்டவரே, உம்மோடு நான் கனெக்ட் ஆகணும் ஆண்டவரே. ஆமென். சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா. நன்றி ஆண்டவரே. உம்மை என்னை ஆண்டவரே இந்த உலகத்தில் யாரும் பிரிச்சிடக்கூடாதப்பா. உம்மோடு நான் கனெக்ஷனில் இருக்கணும் ஆண்டவரே. உம்மோடு இணைக்கப்படுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிங்க ஆண்டவரே. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாது. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டரை வரைக்கும் மட்டும் இன்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஸோ இன்று மாலை சரியாக 4:40 வந்துருங்க. இந்த ஸ்கேமை குறித்து பேச இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு 6:40 நமக்கு ஈவினிங் சர்வீஸ் இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.